படித்ததில் பிடித்த கதை. அம்மாவின் டைரி. எ ஃபேமிலி அவேர்னஸ் ஸ்டோரி. ஒரு கணம் நான் இந்த கதைய குடுக்கலாமான்னு யோசனை பண்ணேன். ஆனா, இதுல ஏதோ மெசேஜ் இருக்கு அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. இந்த கதைய ஆரம்பத்துல கேட்டுட்டு என்ன திட்ட ஆரம்பிச்சிராதீங்க. எண்ட் வரைக்கும் கேளுங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு உங்க கருத்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அம்மாவின் டைரி. நான் உத்தமி அல்ல. ஆனால் உண்மையானவள். இந்த டைரி உன்னிடம் கிடைக்கும். இதை நீ படிப்பாய் என்று தெரிந்தும் இதை நான் எழுதுகிறேன். இது வெறும் எழுத்தாக நினைக்க வேண்டாம். இது என் ஆசையும் ஏக்கமும். எனக்கும் உன் அப்பாவுக்கும் 14 வயது வித்தியாசம். நான் பட்ட துயரம் ஏராளமாக உண்டு. அதில் கொஞ்சம் மட்டும் நான் இங்கே எழுதுகிறேன். நான் திருமணமான கொஞ்ச நாட்களிலேயே தாய்மை அடையும் பாக்கியம் கிடைத்தது. எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தாய்மை அடைந்தேன். உங்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்திவிட்டேன். எனக்கு வேறு எந்த நினைப்பும் வருவதில்லை, வரவும் இல்லை. ஆனால் எனக்கு இப்போது 40 வயது ஆகிறது. இந்த வயதில் தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோன்றும். நான் உங்க அப்பாவை கேட்டால், இன்று வேண்டாம், நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு தூங்கி விடுவார். நானும் நாளைக்கு நடக்கும் என்று நினைப்பேன். அப்போதும் எனக்கு ஏமாற்றம்தான். அவரை சொல்லி குற்றமில்லை. அவருக்கு 54 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது. அவர் என்ன செய்வார் பாவம்? வேலை செய்த அலுப்பில் அப்படியே தூங்கி விடுவார். முகநூலில் முகம் தேட ஆரம்பித்தேன். நல்ல நண்பர்களின் ஆறுதல் கிடைக்கும் என்று. நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள். அவர்களின் பேச்சு எனக்கு ஆறுதலாகவும் அன்பாகவும் இருந்தது. படிப்படியாக அவர்களின் பேச்சு மாறியது. அதை என் உள்ளம் ரசித்தது. அந்த இன்பத்தை நான் மனதுள் உணர்ந்தேன். என் உடல் சுகம் காண துடித்தது. அந்த நினைவுகள் வரும்போது என் இரு கண்களுக்கு முன்னால் உங்கள் இருவரின் முகமும் தெரியும். உங்கள் முகம் கண்டதும் என்னுடைய ஏக்கத்தை கண்ணீரால் துடைத்துக் கொள்வேன். இப்படி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு தான் இருப்பேன். தூக்கம் வராது. உங்க அப்பா என்னை கண்டுகொள்ளவே இல்லை. நான் நினைத்திருந்தால் முகநூலில் பார்த்த முகத்துடன் என்னால் என் ஏக்கத்தை தீர்த்து கொள்ள முடிந்திருக்கும். அப்படி இருந்தும் நான் செய்யவில்லை. உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று வற்புறுத்துவார்கள். ஏதோ ஒரு காரணம் காட்டி வரவிடாமல் தடுத்து நிறுத்தி விடுவேன். என் ஏக்கம் மட்டும் கனவாகவே போய்விட்டது. நான் உத்தமி இல்லை, ஆனால் உண்மையானவள். இந்த டைரியை எழுதுவதற்கான காரணம் என்னவென்றால், அதிக வயது வித்தியாசத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்றுதான் இந்த டைரியை எழுதினேன். இதே போலத்தான் நிறைய பெண்களுடைய மனநிலையும். நான் உனக்கு தெரிய வேண்டும் என்று டைரி எழுதிவிட்டேன். நிறைய பெண்கள் மனதுக்குள் குமரிக் கொண்டிருக்கிறார்கள். அதிக வித்தியாசத்தில் திருமணமானால் பாதிக்கப்படுவது ஆண்கள் அல்ல, பெண்கள்தான். இந்த டைரியை படிக்கும் நீங்கள் ஒரு பெற்றோர்களாக இருந்தால், உங்கள் மகளுக்கு 2 வயது அல்லது 3 வயது வித்தியாசத்தில் திருமணம் முடித்து வையுங்கள். இல்லை என்றால் விபரீதம் வேறு மாதிரியாக இருக்கும். இந்த டைரியை படிக்கும் நீங்கள் பெண் பிள்ளைகளாக இருந்தால், தயவு செய்து அதிக வயது ஆண்களை திருமணம் செய்யாதீர்கள். இந்த டைரியை படிக்கும் நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால், தயவு செய்து உங்களை விட 10 வயதுக்கு குறைவான பெண்களை திருமணம் செய்யாதீர்கள். பெண்களாகிய நாங்களும் பாவம் தானே. என்னை மன்னித்துவிடு மகளே. அம்மாவின் டைரி சிறுகதை முற்றும். தாம்பத்தியங்கிறது ஒரு ஆபாசமோ அசிங்கமோ இல்ல. தாம்பத்தியங்கிறது புனிதமானது. ஆனா ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த தாம்பத்திய உறவை பத்தியோ அல்லது அவங்களுக்கு 2 பேத்துக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இன்டிமசி பத்தியோ வெளியே சொல்றதுங்கிறது கொஞ்சம் அநாகரிகமோ அப்படின்னு தோணுது. ஆனா வயதான ஆணுக்கும் ரொம்ப வயது வித்தியாசத்துல இருக்கக்கூடிய பெண்ணை கல்யாணம் பண்ணி பெண்ணுக்கும் கல்யாணம் ஆனா அது இது மாதிரியான நிறைய உறவு சிக்கலை, குறிப்பா தாம்பத்திய உறவு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஒரு குட்டி கதையில சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா கதை எழுதுனது யாருன்னு தெரியல. உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.